Chapter number 1 உறவுகளும் சார்புகளும் relation and function very very important 2 mark. Total important sum பார்த்தீங்கன்னா 15 sum. இந்த 15ல 7 sum ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ மீதி இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ sum number 8. இதுக்கு முன்னாடி சம்மை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு, பார்ட் 1 அப்படின்னு போட்டிருப்பேன். அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அந்த சம்மை பாருங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். A is equal to 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45 மற்றும் R என்ற உறவு A இன் மீது ஒரு எண்ணின் வர்க்கம், ஒரு எண்ணினுடைய வர்க்கம், ஓகேவா, என வரையறுக்கப்பட்டால் R ஐ A கிராஸ் A இன் உட்கணமாக எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா A கிராஸ் A இனுடைய உட்கணமாக எழுத சொல்றாங்க. மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா மதிப்பகம்னா என்ன, வீச்சகம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு கொஸ்டின்ல நமக்கு என்ன பண்றாங்கன்னா மதிப்பகம் வீச்சகம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 3 கொஸ்டின் இதுல, ஏயின் உட்கணம், மதிப்பகம் மற்றும் வீச்சகம். Let A is equal to 1, 2, 3, 4 etc. 45 and R be the relation defined as the square of a number on A. Write R as the subset of A cross A. Also find the domain and the range of R. So given the number where A is equal to 1, 2, 3, 4, 5, 6, etc. 45. இதுல 1, 2, 3, 4 மட்டும் தான் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ இந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு எண்ணினுடைய வர்க்கம் கொடுத்துட்டாங்க. 1ல இருந்து ஆரம்பிச்சு 45 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 45க்குள்ள ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர்டு 16, 5 ஸ்கொயர்டு 25, 6 ஸ்கொயர்டு 36. இந்த 36ன்றது 45 விட குறைவான நம்பர் இல்லையா. 7 அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா அங்கே 7 ஸ்கொயர் பண்ணினா 49 ஆயிடும். 49ன்றது இந்த 45 விட அபவ் இல்லையா, அதை விட அதிகம், 45 விட அதிகம். அதனால 7 வந்து எடுத்துக்க கூடாது. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் அவங்க கொடுத்த கணக்கு இப்படி மாத்திட்டேன். எப்படி மாத்திருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, etc. 45. ஸோ இப்போ இந்த கணக்குல இதோட வர்க்கம் பார்க்கணும் இப்ப நம்ம, ஓகேவா. வர்க்கம் ஸ்கொயர். ஸோ இதோட வர்க்கம் பார்க்கலாமா. வர்க்கம் 1 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16, 5 ஸ்கொயர்டு 25, 6 ஸ்கொயர்டு 36. ஸோ இதுதான் இதனுடைய வர்க்கம். 36 விட அபவ் போயிடுச்சு அப்படின்னா இந்த 45 விட அதிகமாயிடும். ஸோ அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னது, 1ல இருந்து ஆரம்பிச்சு 45 நம்பர் மட்டும் தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால 1ல இருந்து ஆரம்பிச்சு 45 நம்பருக்குள்ள நம்ம ஸ்கொயர் நம்பர் எழுதியிருக்கோம். 1, 4, 9, 16, 25, 36. இதையும் என்ன பண்றீங்கன்னா ஏன்னு வச்சுக்கிறீங்க, ஓகேவா. ஏயின் மீதான ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்ட்டாங்க. அதனால நம்ம என்ன பெயர் வச்சுக்கிறோம், இதுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2 நம்பருக்குமே கிராஸ் அப்ளை பண்ண போறீங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, ஏ கிராஸ் ஏயின் உட்கணம் எழுதுக. அப்ப ஏ கிராஸ் ஏனா என்ன பண்ணணும், இந்த ஏவையும் இந்த ஏவையும் கிராஸ் பண்ணணும். therefore A cross A is equal to இந்த கிராஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்பரை பேர் பண்ண போறீங்க. ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் நம்பர், 1 வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த 1 பேர் பண்ணீங்க அப்படின்னா 1, 1. நெக்ஸ்ட் இதை பேர் பண்ணீங்கன்னா 2, 4. நெக்ஸ்ட் இதை பேர் பண்ணீங்கன்னா 3, 9, 4, 16, 5, 25 அண்ட் 6, 36. ஸோ இது மாதிரி நம்ம பண்றோம், பேர் பண்றோம். இதுதான் கிராஸ். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அதே மாடல் 1, 1. நெக்ஸ்ட் 2, 4. நெக்ஸ்ட் 3, 9. நெக்ஸ்ட் 4, 16, 5, 25 and last number 6, 36. இதுதான் உட்கணம் இல்லையா. சப்செட் ஆஃப் A கிராஸ் A. இந்த 1னுடைய ஸ்கொயர் நம்பர் 1, 2ஓட ஸ்கொயர் நம்பர் 4, 3ஓட ஸ்கொயர் நம்பர் 9, 4ஓட ஸ்கொயர் நம்பர் 16, 5ஓட ஸ்கொயர் நம்பர் 25 அண்ட் 6ஓட ஸ்கொயர் நம்பர் 36. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா
கொஸ்டின்ல இந்த ஆரினுடைய மதிப்பகம் மற்றும் வீச்சகம் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஸோ டொமைன்னா என்ன பண்ணணும், அதுக்கு மட்டும் லைன் எழுதிப்போம். மதிப்பகம் டொமைன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எழுத போறோம் நம்ம இல்லையா. நெக்ஸ்ட் வீச்சகம். வீச்சகம் ரேஞ்ச். ஸோ இதுவும் ஆர். ஆர் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாம் மதிப்பகம், செகண்ட் நம்பர் எல்லாம் வீச்சகம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 2 3 4 5 6 எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பேர் என்னது, மதிப்பகம் டொமைன். ஸோ அதை மட்டும் எழுதிருங்க. 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ திஸ் இஸ் டொமைன். சரி, நெக்ஸ்ட் வீச்சகம். எது வீச்சகம்? அதுல செகண்ட் நம்பர் எல்லாம் வீச்சகம். இதெல்லாம் செகண்ட் நம்பர் 1, 4, 9, 16, 25, 36. இது எல்லாமே வீச்சகம் ரேஞ்ச். 1, 4, 9, 16, 25 and 36. இது எல்லாமே என்னது, வீச்சகம் ரேஞ்ச். ஸோ அவ்வளோதான் அந்த கணக்கோட டோட்டல் ஆஃப் ஆன்சர். பாருங்க. Next sum. So in the question very important. June 2023, March 2023 PTA question, PTA 2, PTA 5 இதெல்லாம் கேட்ட questions அது very important. ஸோ இந்த சம் போட்டிங்க அப்படின்னா இதே மாடல் 10th சம். இந்த 9th சம்முக்கும் 10th சம்முக்கும் என்ன வித்தியாசம்னா, 9th சம்ல y is equal to x plus 3 தராங்க இல்லையா. 10th சம்ல x ஸ்கொயர்டு கொடுப்பாங்க. x ஸ்கொயர்டு plus 3 கொடுத்துட்டு இதே சம். 9th சம் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற சம்மு. ஆனால் 10th சம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் சம், புக்கில் இல்லாத சம். இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுத்துட்டாங்கன்னா அது கிரியேட்டிவ் சம் அது. ஓகேவா? ஓகே, நம்ம இந்த சம் பார்ப்போம். இந்த சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 10th சம் very ஈஸி. ஃபர்ஸ்ட் சம்மை படிப்போம். ஆர் என்ற உறவு எக்ஸ் கமா ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. A relation R is given by the set of x, y, y is equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. Y is equal to x plus 3 தான் equation. அதை எழுதிக்கங்க. Y is equal to x plus 3. இதுல x belongs to 0, 1, 2, 3, 4, 5 இல்லையா. இதுல ஒரு நம்பரா என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் x is equal to 0 where y is equal to இந்த xக்கு பதிலா 0ன்னு கொடுங்க. இப்ப 0 plus 3, 0 plus 3 பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆன்சர்? 3. இப்போ இதனுடைய ஆன்சர் x is equal to 0ன்னு கொடுத்தீங்கன்னா y ஓட ஆன்சர் 3. நெக்ஸ்ட் x is equal to 1. இதை போல எவ்வளவு தரோம், நம்ம 5 நம்பர்ஸ் கொடுக்க போறோம் இல்லையா. ஸோ y is equal to xக்கு பதிலா 1 plus 3, 1 plus 3 it is equal to 1 plus 3 பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆன்சர்? 4. நெக்ஸ்ட் x is equal to 2, y is equal to xக்கு பதிலா 2 plus 3, 2 plus 3. ஸோ 2 plus 3 பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளோ? 5. நெக்ஸ்ட் x is equal to 3, y is equal to xக்கு பதிலா எவ்வளோ? 3 plus 3. ஸோ 3 plus 3 is equal to 6. Next x is equal to 4, y is equal to xக்கு பதிலா எவ்வளவு போடுறோம்? 4 போடுறோம் இல்லையா. 4 plus 3 it is equal to 4 plus 3 பண்ணீங்கன்னா எவ்வளவு ஆன்சர்? 7. நெக்ஸ்ட் x is equal to 5. this is last number இல்லையா. ஸோ 0ல இருந்து 5 வரைக்கும் தான் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். then y is equal to xக்கு பதிலா எவ்வளோ? 5 plus 3. ஸோ 5 plus 3 பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளோ? 8. இந்த ஈக்குவேஷன்ல x is equal to 0ல இருந்து ஆரம்பிச்சு 5 வரைக்கும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் எவ்வளோ? 3, 4, 5, 6, 7, 8. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க இதுல? இப்போ இதன் மதிப்பகம் வீச்சகம் கண்டறிகன்ட்டாங்க இல்லையா. டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ நான் ஒரு டயக்ராம் மாதிரி உங்களுக்கு போடுறேன்.
பட் நீங்க டயக்ராம் எதுவும் வரையக்கூடாது. ஸோ இது ஒரு டயக்ராம், இது ஒரு டயக்ராம்னு வச்சுப்போமே. இதுல ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு பேர் என்னது? மதிப்பகம். செகண்ட் டயக்ராமுக்கு பேர் வந்து ரெண்டு பேர் இல்லையா? ஒன்னு வந்து என்னது? துணை மதிப்பகம், இன்னொன்னு வீச்சகம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு பேர் டொமைன், செகண்ட் கோடொமைன் ஆர் ரேஞ்ச். ஸோ நாம இப்ப ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஒன்னு வந்து மதிப்பகம், டொமைனுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. எவ்வளவு டொமைனோட ஆன்சர்? 0, 1, 2, 3, 4, 5 எடுத்து எழுதுனா டொமைனோட ஆன்சர். நெக்ஸ்ட் ரேஞ்ச் 3, 4, 5, 6, 7, 8 இதை எடுத்து எழுதுனா நமக்கு ரேஞ்சோட ஆன்சர். ஓகேவா? எடுத்து எழுதுவோமா? ஓகே. நெக்ஸ்ட் மதிப்பகம். கொஸ்டின்ல மதிப்பகம் டொமைன் இஸ் ஈக்குவல் டு எது இதுல மதிப்பகம்? இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் தான் மதிப்பகம் சொன்னோம் இல்லையா? ஸோ இதுல எதெல்லாம் மதிப்பகம் சொல்லுங்க? 0, 1, 2, 3, 4 and 5 இல்லையா? இந்த டயக்ராம் மாதிரி ஞாபகம் வச்சுங்க நீங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் இது மதிப்பகம். இதுதான் இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு என்னது? துணை மதிப்பகம் அல்லது வீச்சகம். இப்ப நமக்கு இதுல வீச்சகம் அப்படின்னு கேட்டதால நம்ம என்ன எழுதுறோம்? வீச்சகம் ரேஞ்ச். So range oda answer it is equal to 3, 4, 5, 6, 7, 8. So 3, 4, 5, 6, 7 and 8. So இவ்வளவுதான் அந்த கணக்கோட டோட்டல் ஆஃப் ஆன்சர். இப்ப இந்த கணக்குல நம்ம என்ன பண்ணமோ அதே தான் நம்ம அடுத்த சம்ல பண்ண போறோம். ஆனா அடுத்த சம்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். நான் ஏற்கனவே சொன்னேன் இது கிரியேட்டிவ் சம் இல்லையா? ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. போன கணக்குல எக்ஸ் வச்சு போட்டோம், இந்த கணக்குல எக்ஸ் ஸ்கொயர்டு வச்சு போட போறோம். நம்பர்ஸ்லாம் அதே தான் இல்லையா? 0, 1, 2, 3, 4, 5 சேம். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க? கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் எழுதிப்போம். y is equal to x squared plus 3. இதுல ஒரு நம்பரா சப்ஸ்டியூஷன் பண்ண போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் வேற x is equal to 0 கொடுக்குறீங்க. தென் y is equal 0 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 0 plus 3 it is equal to 3. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் x is equal to 1. ஸோ y is equal to 1 ஸ்கொயர்டு. ஓகேவா? 1 ஸ்கொயர்டு பிளஸ் எவ்வளோ? 3. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். அப்போ 1 plus 3 எவ்வளோ? 4. 1 plus 3 ஓட ஆன்சர் 4. நெக்ஸ்ட் நம்பர் 2. So y is equal to 2 squared plus 3. So 2 squared என்ன அர்த்தம்? 2 into 2 அர்த்தம். ஓகேவா? அப்ப 2 2s are எவ்வளவு? 4. 4 plus 3 7. Answer 7. Next number x is equal to 3 where y is equal to 3 squared plus 3 plus 3. 3 square means 3 into 3 அர்த்தம். ஓகேவா? 3 square னா எவ்வளவு? 3 into 3. 3 3s are 9. 9 plus 3 12. Next x is equal to 4 where y is equal to 4 squared plus 3. 4 square பண்ணா 16. ஓகேவா? 4 square னா எவ்வளோ? 16 plus 3. 16 plus 3 19. Next last number x is equal to 5 where y is equal to 5 squared plus 3. 5 squared means 5 into 5. 5 5s are 25. 25 plus ஒரு 3 28. ஸோ இதுல இருந்து இப்ப மதிப்பகம் வீச்சகம் எழுத போறீங்க இதுல இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் எல்லாம் மதிப்பகம், லாஸ்ட்ல இருக்கிற நம்பர் எல்லாம் வீச்சகம். சோ இதை வச்சு ஆன்சர் எழுதலாமா? therefore மதிப்பகம் domain is equal to மதிப்பகத்தோட ஆன்சர் சொல்லுங்க. 0 1ல இருந்து ஆரம்பிச்சு 5 வரைக்கும் இல்லையா? 0, 1, 2, 3, 4 and 5. ஸோ இது மதிப்பகம். நெக்ஸ்ட் வீச்சகம் ரேஞ்ச். ஸோ இதோட ஆன்சர் 3, 4, 7, 12, 19 and 28. ஸோ இது வந்து
வீச்சகம், ரேஞ்ச். ஸோ இவ்வளவுதான் இந்த சம். இப்போ இந்த ரெண்டு சம்முமே என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, அந்த 9th சம்முக்கும் 10th சம்முக்கும் ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் டிஃபரெண்ட். ஸோ மற்றபடி ரெண்டு சம்மும் வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் சம் 11th சம். எஃப் என் டு என், ஓகேவா, எண்ணிலிருந்து n அர்த்தம். எஃப் என் டு என் என்ற சார்பு எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர்டு பிளஸ் எம் பிளஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே செப்டம்பர் 2020 கேட்ட கொஸ்டின் இது, ஓகேவா. ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் என் டு என் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர்டு பிளஸ் எம் பிளஸ் 3 இஸ் ஒன் ஃபங்க்ஷன். போன கணக்கு மாதிரி தான், கொஞ்சம் டிஃபரெண்ட். இதுல போன கணக்குல நம்பர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம் இல்லையா. பட் இந்த கணக்குல எதனா நம்பர்ஸ் கொடுக்குறாங்களா பாருங்க, எதுவுமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 3 நம்பர்ஸ் அப்ளை பண்ண போறோம். 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்குற சம் எழுதிப்போம். வேர் எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர்ட் பிளஸ் எம் பிளஸ் 3. எம்முக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்றீங்க. வேர் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்ட் பிளஸ் எம்முக்கு பதிலாக 1 பிளஸ் எவ்வளோ 3. 1 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ 1 பிளஸ் இந்த 1 பிளஸ் 3 எவ்வளோ 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 பிளஸ் 4 எவ்வளோ 5. ஸோ இது எதனுடைய ஆன்சர்? இது எஃப் ஆஃப் 1ஓட ஆன்சர், ஓகேவா. 1ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூஷன் பண்ண சொல்ல நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருது? 5ன்னு ஆன்சர் வருது. ஸோ இதே போல m is equal to 2 கொடுக்குறீங்க, ஓகேவா. m is equal to 2னா வேர் f of 2 is equal to mக்கு பதிலா 2 the whole square பிளஸ் mக்கு பதிலா எவ்வளோ 2 பிளஸ் ஒரு 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 ஸ்கொயர் பண்றோம் இல்லையா. 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் இந்த 2 பிளஸ் 3 எவ்வளோ 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 பிளஸ் 5 எவ்வளோ 9. ஸோ இது எதனுடைய ஆன்சர்? இது f of 2ஓட ஆன்சர். இன்னும் ஒரு நம்பர் மட்டும் கொடுப்போம். m is equal to 3. ஸோ f of 3 is equal to 3 ஸ்கொயர்டு. அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூஷன் பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர்டு பிளஸ் mக்கு பதிலாக எவ்வளோ 3 பிளஸ் ஆல்ரெடினா இருக்கு 3 இருக்கு இல்லையா. 3 ஸ்கொயர் பண்ண போறோம். 3 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 3 into 3ன்னு அர்த்தம். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணா 9 பிளஸ் இந்த 3 பிளஸ் 3 ஆட் பண்ணுங்க எவ்வளோ 6. ஸோ 9 பிளஸ் 6 எவ்வளோ நமக்கு ஆன்சர் 15. ஸோ திஸ் இஸ் f of 3. ஸோ m is equal to 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 5. m is equal to 2 கொடுத்த ஆன்சர் எவ்வளோ 9. அண்ட் m is equal to 3ன்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் எவ்வளோ 15. 1 2 3 இல்லையா. இந்த 1ன்னு கொடுத்த ஆன்சர் எவ்வளோ 5 9 15. இதுக்கு நேரம் என்ன எழுத போறீங்க? 5 9 and 15 எழுதுறீங்க. ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் எல்லாமே பென்சில்ல போடணும், ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரோ மார்க் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கணக்குல n to n கொடுத்தாங்க இல்லையா. அதனால இந்த கணக்குல என்ன பண்றோம் நம்ம? இதுக்கு n பேர் வச்சுக்கிறீங்க, இதுக்கு n பேர் வச்சுக்கிறீங்க, ஓகேவா. இந்த கணக்கோட கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சார்பு என காட்டுக இஸ் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போறோம் இல்லையா. அப்போ ஒரு நம்பருக்கும் ஒரு நிழலுருக்கள் உள்ளது, ஓகேவா. ப்ரீ இமேஜ் 1ஓட ப்ரீ இமேஜ் எவ்வளோ 5. அப்புறம் 2ஓட ப்ரீ இமேஜ் 9, 3ஓட ப்ரீ இமேஜ் 15. ஒரு நம்பருக்கும் ஒரு தனிப்பட்ட நிழலுருக்கள் இருக்கிறதுனால இது வந்து என்னது? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஓகேவா. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதுக்கு ஒரு லைன் எழுதணும். ஸோ இந்த கணக்குல ஒன்றுக்கு ஒன்று சார்பு என காட்டுக அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்றோம். எண்ணின் உறுப்புகள் அனைத்தும், இதுதான் n, ஓகேவா. என்னோட உறுப்புகள் அனைத்தும், அதாவது 1 2 3 இந்த உறுப்புகள் அனைத்துமே இந்த எண்ணில், ஓகேவா, இந்த எண்ணில் வெவ்வேறான நிழலுருக்களை கொண்டுள்ளது. எனவே இது ஒரு சார்பு ஆகும். இது ஒரு சார்பு. இந்த மாதிரி தனித்தனியான நிழலுருக்கள் இருந்ததுன்னா அது ஒரு சார்புன்னு வச்சுக்கிறோம், ஓகேவா. இது ஒரு சார்பு ஆகும். எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஸோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா என்னன்னு புரியுதா? ஸோ டயக்ராம்ல ஒரு நம்பருக்கு இன்னொரு ப்ரீ இமேஜ் இருக்கணும், தனிப்பட்ட ப்ரீ இமேஜ் இருக்கணும், ஓகேவா. அப்படி இருந்தா அது வந்து என்னது? ஒன்றுக்கு ஒன்றான பேரே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றுன்னு அர்த்தம். ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர், அதனால
ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகேவா? So every element in n has a pre-image of n. ஓகேவா? So it is a function. It is also a one function. So next sum. இந்த சம்மம் போன சம்ம மாடல் தான், the 11th sum மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a is equal to 1 2 3 4 மற்றும் b is equal to n. ஸோ ஏவுக்கு பதிலாக ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, ஆனால் b is equal to கொடுத்துடலாங்க, என்னன்னு கொடுத்துட்றாங்க. என்னன்றது இங்கே நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இயலெண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4ன்னு இருந்தால் அதுனா என்ன? இயலெண், நேச்சுரல் நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பிக்கு பதிலாக நம்ம 1 2 3 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். ஓகேவா? மேலும் f a to b ஆனது f of x is equal to x cube என வரையறுக்கப்படுகிறது எனில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் f இன் வீச்சகத்தை காண்க. செகண்ட் பாயிண்ட் f எவ்வகை சார்பு என காண்க. இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க? எவ்வகை சார்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மள கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வகை சார்பு அப்படின்னு சொல்லிட்டு let a is equal to 1 2 3 4 and b is equal to capital N. N means natural number. Let f a to b be defined by f of x is equal to x cube. Then there are two type of question. The first one is find the range of f, and then second one is identify the type of function. Identify the type of function. So இதுக்கு ஆன்சர் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க கொடுக்குற ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை எழுதிப்போம். where f of x is equal to x cube. இங்க நேச்சுரல் நம்பர்னு கொடுத்தாங்க இல்லையா, அதனால என்ன பண்றோம்? x is equal to 1 கொடுக்குறோம். where f of 1 is equal to 1 cube. ஓகேவா? 1 கியூப் பண்ணா எவ்வளவு ஆன்சர்? 1. so next x is equal to 2 where f of 2 is equal to 2 cube. ஓகேவா? 2 cube. 2 cube பண்ணா எவ்வளவு? 2 3s are 6 னு எழுத கூடாது. So 2 cube means where 2 cube is equal to 2 3 time multiply பண்ணணும். 2 into 2 into 2. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் அந்த மாதிரி தான் பண்ண போறோம். ஓகேவா? So 2 2s are 4, 4 2s are 8. So 2 cube ஓட ஆன்சர் எவ்வளோ? 8. Next x is equal to 3 where f of 3 is equal to, ஓகேவா, 3 cube. It is equal to 3 cube means 3 into 3 into 3. ஓகேவா? 3 3s are 9, 9 3s are 27. So x is equal to 4 where f of 4 is equal to again 4 cube. Where 4 cube is equal to 4 cube பண்ண எவ்வளோ? 4 into 4 into 4 இல்லையா? 4 4s are 16, 16 4s are 64. இந்த வேல்யூல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? f இன் வீச்சகம் காண்கன்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ f இனுடைய வீச்சகம் பாயிண்ட் நம்பர் 1. f இன் வீச்சகம் ரேஞ்ச் ஆஃப் f. தலைப்பு கொடுங்க. இதுல f இனுடைய வீச்சகம் எது? the செகண்ட் நம்பர் தான் வீச்சகம் இல்லையா? ஸோ வீச்சகம் செகண்ட் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? f is equal to 1, 8, 27, 64. So this is range of f. So next second question. Question number 2. எவ்வகை சார்பு என காண்க. Identify the type of function. ஏற்கனவே லாஸ்ட் சம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு அதோட ப்ரீ இமேஜ் ஆஃப் நம்பர் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு நம்பருக்கும் தனிப்பட்ட ப்ரீ இமேஜ், அதாவது நிழலுருக்கள் இருந்ததுன்னா அது எவ்வகை சார்பு? அந்த சார்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகேவா? அதுக்கு ஒரு லைன் எழுதுவோம். அந்த லைன் நம்ம ஏற்கனவே எழுதின அதே லைன் தான். ஸோ கணக்குல a to b அப்படின்னு கொடுத்ததால நம்ம என்ன பண்றோம்? ஏவை வச்சு எழுதுவோம். ஓகேவா? a இன் உறுப்புகள் அனைத்தும் b இல் வெவ்வேறான நிழலுருக்களை கொண்டுள்ளது. இது ஒரு சார்பு ஆகும். எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். ஓகேவா? இதுல ஒரு நம்பருக்கும் பார்த்தோன்னா தனிப்பட்டனா உண்டு ப்ரீ இமேஜ் நிழலுருக்கள் உள்ளது. அதனால நம்ம டயக்ராம் போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றது? லைனை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். அப்ப a இன் உறுப்புகள் அனைத்தும் b இல் வெவ்வேறான நிழலுருக்களை கொண்டுள்ளது. இது ஒரு சார்பு ஆகும். எனவே இது ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். எவ்ரி எலிமெண்ட் இன் a has a pre-image of b. So it is a function. It is also one function. So அவ்வளவுதான் அந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஒரு கிளாஸ் பாருங்க.
ஸோ நெக்ஸ்ட் சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g எனும் சார்புகளை பயன்படுத்தி FOG மற்றும் GOF ஐ காண்க. FOG is equal to GOF என்பது சரியா சோதிக்க. ஓகேவா, ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போறோம். இதுல f of x ஓட ஆன்சர் x minus 6 கொடுக்குறாங்க, g of x ஓட ஆன்சர் x squared கொடுக்குறாங்க. ஓகேவா, using the function f and g given below, find FOG and GOF. Check whether FOG is equal to GOF, where f of x is equal to x minus 6 and g of x is equal to x squared. f of x is equal to எவ்வளோ x minus 6 and g of x is equal to எவ்வளோ x squared. ஸோ இது கணக்கில் அவங்க கொடுத்தது. முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த FOG கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, FOG அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போடுங்க. FOG மீன்ஸ் என்னதுன்னா f of g of x ன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா FOG அப்படின்னு போட்டு இது கூட என்ன பண்றீங்க, நீங்க எக்ஸை அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா f of g of x ன்னு அர்த்தம். இது எப்படி எழுதலாம், நம்ம f of ஸ்கொயர் பிராக்கெட்ல இது ரெண்டுத்தையும் ஒண்ணா எழுதுறீங்க, g of x, f of g of x. ஓகேவா, f இந்த ஓன்றது ஆஃப், f of g of x இட் இஸ் ஈக்குவல் டு f of, இதுல g of x ஓட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எவ்வளவு ஆன்சர் g of x ஓட ஆன்சர் x ஸ்கொயர்ட். இப்ப நமக்கு என்ன கிடைக்குது, f of x ஸ்கொயர்ட் கிடைக்குது இல்லையா. இந்த f of x ஸ்கொயர்ட் எடுத்து போயிட்டு இந்த f of xல சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். எங்க x இருக்குதோ இந்த இடத்துல x-க்கு பதிலா நம்ம என்ன கொடுக்க போறீங்க, x ஸ்கொயர்ட்னு கொடுத்துட போறீங்க. ஓகேவா, அப்போ ஒரு லைன் கூட நீங்க என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம், f of x-ல் பிரதியிட. ஸோ f of x எவ்வளவு நமக்கு, வேற f of x is equal to x minus 6. ஓகேவா, இதுல நம்ம என்ன போட போறோம், f of x ஸ்கொயர்ட்னு போட போறீங்க இல்லையா. இந்த எக்ஸுக்கு பதில் எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துறோம், x ஸ்கொயர்ட் மைனஸ் 6ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இதுதான் நமக்கு இந்த FOG ஓட ஆன்சர். ஓகேவா, FOG is equal to நமக்கு ஆன்சர் x ஸ்கொயர்ட் மைனஸ் 6. ஸோ FOG கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இதுல ரெண்டு கொஸ்டின் போட போறோம். ஒன்னு வந்து FOG இல்லையா, FOG ஓட ஆன்சர் எவ்வளோ, x ஸ்கொயர்ட் மைனஸ் 6 போட்டாச்சு. நெக்ஸ்ட் GOF போட போறீங்க. ஸோ இதே போல ஒரு ஹெட்டிங் கொடுங்க, GOF ஒரு ஹெட்டிங். இந்த GOF எப்படி எழுத போறோம், GOF போட்டு பிராக்கெட்ல x. இந்த சம் போட தெரிஞ்சிச்சுன்னா அதே மாடல் தான் அது. ஓகேவா, இதை எப்படி எழுதலாம், g of ஓனா இங்க ஆஃப்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப g போட்டு ஆஃப் நம்ம என்ன பண்றோம், பிராக்கெட்ல அப்ளை பண்ணிக்கிறோம், g of f of x ன்னு அர்த்தம். இந்த g போட்டு இந்த f of x ஓட ஆன்சர் எவ்வளவு பாருங்க, f of x ஓட ஆன்சர் எவ்வளவு நமக்கு x minus 6. ஓகேவா, ஸோ இப்போ இங்க இட் இஸ் ஈக்குவல் டு ஜின்னு போட்டு எக்ஸுக்கு பதிலாக x minus 6ன்னு போட்டுருங்க. இப்போ இதை எடுத்து போயிட்டு எங்க சப்ஸ்டியூஷன் பண்ண போறீங்க, g of xல. அதனால நம்ம என்ன பண்றோம், g of xல் பிரதியிட, g of xல் பிரதியிட. இப்போ g of x எவ்வளவு பாருங்க, g of x is equal to x squared. அங்க எழுதிக்கலாமா, where g of x is equal to எவ்வளோ x squared. இதுல எங்க x இருக்குதோ அங்க நீங்க என்ன கொடுக்க போறீங்க, x minus 6 கொடுக்குறீங்க. ஓகேவா, அப்போ g of x minus 6 is equal to இந்த x-க்கு பதிலா x minus 6 the whole square, x minus 6 the whole square. ஸோ இந்த ஸ்டெப் x minus 6 the whole square இருக்கு இல்லையா, இதை நீங்க a minus b the whole square பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து இந்த a minus b the whole square போட தேவையில்லை. நீங்க இதை என்ன பண்றீங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போதைக்கு GOF ஓட ஆன்சர் x minus 6 the whole square. ஸோ நம்ம இப்போ இந்த ரெண்டு ஆன்சரை கம்பேர் பண்ண போறோம். ஒரு ஆன்சர் FOG ஓட ஆன்சர் x ஸ்கொயர்டு மைனஸ் 6. ஓகேவா, இன்னொரு ஆன்சர் GOF ஓட ஆன்சர் எவ்வளோ, x minus 6 the whole squared. ஸோ ரெண்டுமே வேற வேற நமக்கு. அதனால அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நமக்கு ரெண்டுமே ஈக்குவலான கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா. ஸோ FOG not equal to GOF, அவ்வளவுதான் ஆன்சர். FOG not equal to GOF. ஏதாவது டவுட் இருக்கா, ஒரு கிளாஸ் பாருங்க. இந்த FOG மட்டும் தெளிவா நீங்க என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா FOG GOF எல்லாமே ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா.
சம். இப்போ இந்த கணக்குல f of k is equal to எவ்வளோ 5. f of k ஓட ஆன்சர் எவ்வளவு கொடுக்குறாங்க நமக்கு 2k minus 1 கொடுக்குறாங்க எனில் k இன் மதிப்பை காண்க. ஓகேவா, k இனுடைய மதிப்பை காண்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே மார்ச் 2023 அதே போல PTA கொஸ்டின் கேட்டிருக்கிற கொஸ்டின் இது. ஃபைண்ட் k if f of k is equal to 5 where f of k is equal to எவ்வளோ 2k minus 1. ஸோ இதில் f of k is equal to எவ்வளோ கொடுக்குறாங்க 2k minus 1. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா f of k is equal to எவ்வளோ 5. ஓகேவா, ஸோ இதை எப்படி சப்ஸ்டியூஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த f of o அப்படின்றது ஆஃப்னு அர்த்தம். ஓகேவா, o எங்க இருக்குதோ அங்கே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டீங்க. அப்போ f of இங்கே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டீங்கன்னா f of k இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், f of போட்டு இந்த f of k ஓட ஆன்சர் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2k minus 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி போறீங்க. இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 5. எங்க f of 2k minus 1 இருக்கோ அங்க நம்ம என்ன பண்றோம், kவுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் இந்த 2k minus 1 சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ f of k இல் பிரதியிட. ஸோ f of k நமக்கு எவ்வளவு பே வேர் f of k is equal to 2k minus 1. ஓகேவா, இந்த 2k minus 1ல இந்த கேவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம் இன்னொரு 2k minus 1 சப்ஸ்டியூஷன் பண்ண போறோம். இட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வித் பிராக்கெட்ல கேவுக்கு பதிலாக ஒரு 2k minus 1 ஆல்ரெடி இருக்கு ஒரு மைனஸ் 1. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 2s are 4k 2 இன்ட்டு ஒரு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2 ஆல்ரெடி இருக்கு ஒரு -1. இட் இஸ் ஈக்குவல் டு 4k -2 கூட ஒரு -1 ஆட் பண்ணீங்கன்னா -3. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். இது இந்த f of k ஓட ஆன்சர் இல்லையா. இப்போ கணக்குல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க, இதனுடைய டோட்டல் ஆஃப் ஆன்சர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால இட் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுடலாம் இங்க 5ன்னு போட்டுடலாம். ஓகேவா, கணக்குல f of k ஓட ஆன்சர் எவ்வளோ 5. ஸோ இதை கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம் k இனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, therefore k ஓட மதிப்பு எவ்வளோ 4k. இந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 5. இந்த -3 இங்க வந்து என்ன ஆயிடும் +3 மாறும். therefore 4k is equal to 5 plus 3 எவ்வளோ 8. நமக்கு என்ன தேவை k தான் இல்லையா. k is equal to 8. இந்த மல்டிப்ளை 4 இல்லையா, மல்டிப்ளை 4 இந்த சைடு வந்து என்ன ஆயிடும் நமக்கு டிவிஷன்ல மாறும், டிவைட் 4 மாறும். இதை கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா 1 டைம், இது எத்தனை டைம் 2 டைம். அப்போ k ஓட ஆன்சர் ஃபைனலி நமக்கு ஆன்சர் எவ்வளோ 2. ஸோ இது கேவோட ஆன்சர். ஸோ ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த 15 சம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல 2 சம் வரும். ஓகேவா, ஸோ ஒரு சம்முக்கு 2 மார்க்கு. ஸோ 2 எவ்வளோ 4 மார்க். 2 2s are 4. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோவை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ இது செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ இல்லையா, இந்த 2 வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்க நோட்ல காப்பி பண்ணுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ ஓகே லாஸ்ட் சம் பார்ப்பேன். இப்போ இந்த சம்ல இப்போ போன சம் போட்ட அதே மாடல் தான். FOGயும் GOFும் ஈக்குவல்னு கொடுத்தாங்க. ஓகேவா, FOG is equal to GOF ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா கேவோட மதிப்பை கேட்குறாங்க. இதில் f of x ஓட ஆன்சர் 3x plus 2 கொடுக்குறாங்க. g of x is equal to எவ்வளோ 6x minus k. Find the value of k such that FOG is equal to GOF where f of x is equal to 3x plus 2 and g of x is equal to 6x minus k. ஸோ இதில் நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க, where f of x is equal to 3x plus 2. ஓகே, நெக்ஸ்ட் g of x is equal to 6x minus k. இந்த கணக்கை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுக்குங்க. இந்த சைடில் FOG வச்சுக்கோங்க, இந்த சைடில் GOFன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த சைடு FOG அண்ட் இந்த சைடு GOF. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம FOG கண்டுபிடிப்போம்.
எஃப்ஓஜி எப்படி கண்டுபிடிக்கணும்? வேற எஃப்ஓஜின்னு போட்டு பிராக்கெட்ல எக்ஸ் போடணும் இல்லையா? இதுக்கு மாடல்ல ஒரு சம் நடத்திருக்கேன், அதே மாடல் தான் இது. ஸோ அங்கே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இது எப்படி எழுதணும்? இந்த ஓனா பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் ஞாபகம் வச்சுங்க. அப்போ எஃப் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு ஒரு என்ன போட்டுறீங்க? ஜி ஆஃப் எக்ஸ் போட்டுறீங்க. ஸோ இதை எடுத்து போயிட்டு என்ன பண்ணணும்? ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சரை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போ எவ்வளோ நமக்கு ஆன்சர்? 6x மைனஸ் கே. ஸோ இதை எடுத்து போயிட்டு எஃப்ல என்ன பண்ணணும்? நீங்க கம்பேர் பண்ணி அதில் திரும்ப சப்ஸ்டியூஷன் பண்ண போறீங்க. அதனால எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிட சப்ஸ்டியூட் வித் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் எவ்வளோ? வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2. ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்றோம்? இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன கொடுக்குறீங்க? 6x மைனஸ் கேன்னு தரீங்க. அப்போ 3 × 6x மைனஸ் கே பிளஸ் எவ்வளோ? 2. அப்போ இந்த 6x மைனஸ் கேவை 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 3s எவ்வளோ? 18x. கேவை 3ஆல மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எவ்வளோ? 3k பிளஸ் 2 அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். இது எஃப்ஓஜியோட ஆன்சர். ஓகேவா? இதுல எதுவும் ஆட் பண்ண முடியாது, அதனால இந்த ஸ்டெப்பை அப்படியே வச்சுப்போம். ஏன்னா கணக்குல இந்த எஃப்ஓஜியும் ஜிஓஎஃப்பும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால ரெண்டு ஆன்சரை நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்குவல் பண்ண போறோம். அதனாலதான் நம்ம ரெண்டு சைடா பிரிச்சு போடுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே போல ஜிஓஎஃப்ஜி போட போறீங்க. வேர் ஜிஓஎஃப் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. இட் இஸ் ஈக்குவல் டு ஜின்னு போட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதுது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து போயிட்டு என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூஷன் பண்ண போறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? 3x + 2 சப்ஸ்டியூஷன் பண்ணிடு. இது எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஆன்சர் எடுத்து போயிட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ல கொடுக்குறீங்க. அப்போ எப்படி இப்போ எழுத போறோம்? ஜி ஆஃப் எக்ஸில் பிரதியிட. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் எவ்வளோ ஆன்சர்? வேர் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x மைனஸ் கே. இதுல இந்த எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? இந்த 3x + 2 சப்ஸ்டியூஷன் பண்ண போறீங்க இல்லையா? அப்போ 6 × எக்ஸுக்கு பதிலாக எவ்வளோ? 3x + 2 மைனஸ் கே. இட் இஸ் ஈக்குவல் டு இந்த 3x + 2 6ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3s எவ்வளோ? 18. அப்போ 18x. 6 2s 12 பிளஸ் எவ்வளோ? 12. இந்த மைனஸ் கேவை அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர். இப்போ கணக்குல இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ எது ஈக்குவல்? எஃப்ஓஜியும் இட் இஸ் ஈக்குவல் டு ஜிஓஎஃப்பும் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால இந்த ரெண்டு ஆன்சரை நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்குவல் பண்ணிட்டு இதுல கேவோட ஆன்சரை கண்டுபிடிக்க போறீங்க. இதுல எஃப்ஓஜியோட ஆன்சர் எவ்வளோ? 18x மைனஸ் 3k பிளஸ் 2. இட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் எவ்வளோ? 18x பிளஸ் 12 மைனஸ் கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? இந்த 18x + 12 மைனஸ் கேலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கு, நமக்கு ஒரு 18x இருக்கு, மைனஸ் 3k இருக்கு, பிளஸ் 2. அது சேஞ்ச் ஆகாது, அதை அப்படியே வச்சுப்போம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே எல்ஹெச்எஸ்ஸா மாறுது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய சிம்பிள்லாம் இருக்கு இல்லையாப்பா, அதெல்லாம் ஆப்போசிட் சிம்பிளா சேஞ்ச் ஆயிடும். இப்போ 18xன்றது இங்க நமக்கு என்ன ஆயிடும்? மைனஸ் 18xஆ மாறும். பிளஸ் 12ன்றது இந்த சைடு வந்தா மைனஸ் 12. மைனஸ் கேன்றது இந்த சைடு வந்தா ஆயிடும்? பிளஸ் கே ஆயிடும். இட் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுருங்க? 0 போட்டுருங்க. இதுல எந்த நம்பர் கேன்சல் ஆகுது பாருங்க. 18xக்கு மைனஸ் 18x கேன்சல். ஸோ கேவை பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் 3k இருக்கு இல்லையா? இங்க என்ன இருக்கு? பிளஸ் கே இருக்கு. இப்ப இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். நம்பர் பாத்தீங்கன்னா பிளஸ் 2 மைனஸ் 12 இதை லெஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? மைனஸ் 3kல இருந்து ஒரு கேவை லெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மைனஸ் 2kவா சேஞ்ச் ஆகும் இல்லையா? நெக்ஸ்ட் மைனஸ் 12ல இருந்து ஒரு பிளஸ் 2 லெஸ் பண்ண போறோம். மைனஸ் 12 தானே இதுல மேக்சிமம் நம்பரு. அதாவது நம்பர்ல பார்க்கணும், சிம்பிள்ல பார்க்க கூடாது. ஓகேவா? நம்பர்ல எது மேக்சிமம் நம்பர் சொல்லுங்க? 12ஆ 2ஆ? 12 தான். ஆனா என்ன 12? மைனஸ் 12. அப்ப மைனஸ் 12ல 2 லெஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் 10. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வச்சு கே கண்டுபிடிக்கலாம். ஸோ மைனஸ் 2k, இந்த மைனஸ் 10 இருக்கு இல்லையா? இது ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா என்ன ஆயிடும்? பிளஸ்ஸா மாறும். இட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 10. k இஸ் ஈக்குவல் டு இந்த 10 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் 2 இந்த சைடு வந்ததுன்னா பை மைனஸ் 2வா மாறும். ஏன்னா ரெண்டுமே என்ன இருக்கு? மல்டிப்ளைல இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணுங்க. 2ஆல கேன்சல் பண்ணா 5 டைம். ஸோ நமக்கு ஃபைனலி கேவோட ஆன்சர் இந்த மைனஸோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எவ்வளோ? மைனஸ் 5. ஸோ திஸ் இஸ் கேவோட ஆன்சர்.
ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் இந்த 15 சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பப்ளிக் எக்ஸாமில் எத்தனை சம் வரப்போகுது? இதில் 2 சம் வரப்போகுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 மார்க் எழுதுறீங்க இல்லையா, அது இந்த 15 கொஸ்டின்லேருந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 மார்க் எழுத போகிறீங்க. அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நீங்கள் டைம் கிடைச்சா இந்த வீடியோ ஒரு கிளான்ஸ் பாருங்கள், நோட்டில் காப்பி பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.